Welcome to Easy English. Every day we learn a new 5 words. These are the today's words. The first word is borrow. Borrow அப்படின்னா கடன் வாங்குதல். அதாவது ஏதாவது ஒரு திங்ஸை வந்து நம்ம கடன் வாங்குவோம் இல்லையா, அதை வந்து நம்ம borrow அப்படி சொல்லிக்கலாம். நமக்கு ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். கேன் ஐ borrow your pen for a moment அப்படின்னா கொஞ்ச நேரத்துக்கு உங்களோட பெண்ணை எனக்கு கடனாக கொடுக்க முடியுமா அப்படின்னு அர்த்தம். ஸோ borrow அப்படின்னா கடன் வாங்குதல். The next one explicit. எக்ஸ்பிளிசிட் அப்படின்னா வெளிப்படையாக அல்லது ரொம்ப விளக்கமாக அப்படின்னு அர்த்தம். அதாவது நம்ம விளக்கமாக ஒன்று சொன்னதுக்கப்புறம் அதுலேருந்து எந்த கன்ஃபியூஷனும் எந்த டவுட்டும் இல்லாத அளவுக்கு விளக்கமாக சொல்கிறது தான் வந்து எக்ஸ்பிளிசிட். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். த டீச்சர் கேவ் எக்ஸ்பிளிசிட் இன்ஸ்ட்ரக்ஷன் ஆன் ஹவு டு ஃபினிஷ் த ஹோம்ஒர்க். இந்த டீச்சர் வந்து ஹோம்ஒர்க்கை எப்படி ஃபினிஷ் பண்ணுறது அப்படிங்கிற தெளிவான விளக்கத்தை கொடுத்தாங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ எக்ஸ்பிளிசிட் அப்படின்னா வெளிப்படையாக. த நெக்ஸ்ட் ஒன் ப்ரியாரிட்டினா முன்னுரிமை. எல்லா இடத்துலையும் முன்னுரிமை கொடுக்கறதுக்கு வந்து ப்ரியாரிட்டி அப்படி சொல்லி மீனிங். அதுக்கு ஒரு சென்டென்ஸ் பார்க்கலாம். கஸ்டமர் சேஃப்டி இஸ் த கம்பெனிஸ் டாப் ப்ரியாரிட்டி அப்படின்னா கஸ்டமர் வந்து சேஃப்டியாக ஃபீல் பண்ணுறது தான் கம்பெனி நிறைய திங்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணுற கம்பெனிக்கு டாப் ப்ரியாரிட்டியாக இருக்கும் அப்படி சொல்கிறாங்க. ஸோ ப்ரியாரிட்டி அப்படின்னா முன்னுரிமை. இந்த நெக்ஸ்ட் வேர்ட் இஸ் போர்ட்டபிள் அப்படின்னா கையடக்கமாகனா ஈஸியாக எங்கே வேணால் எடுத்துகிட்டு போகக்கூடிய கொஞ்சம் வெயிட் கம்மியாக லேஸாக இருக்கிற திங்ஸ் வந்து போர்ட்டபிள் திங்ஸ் அப்படி சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் வந்து போர்ட்டபிள் லேப்டாப், போர்ட்டபிள் மொபைல் ஃபோன் அந்த மாதிரி. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். ஐ ஆல்வேஸ் கேரி அ போர்ட்டபிள் சார்ஜர் ஃபார் மை ஃபோன் அப்படின்னா நான் எப்போவுமே என்னோடய ஃபோனுக்கான சார்ஜரை வந்து போர்ட்டபிள் சார்ஜரை வச்சுருப்பேன் அப்படி சொல்லி அர்த்தம். ஸோ போர்ட்டபிள் அப்படின்னா கையடக்கமாக. நெக்ஸ்ட் ஒன் டாயில் அப்படின்னா கடின உழைப்பு அப்படின்னா ஹார்ட் ஒர்க் அப்படி வச்சுக்கலாம். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். ஆஃப்டர் இயர் ஆஃப் டாயில் ஹீ ஃபைனலி பாட் ஹிஸ் ஓன் ஹவுஸ் அப்படின்னா ரொம்ப வருஷம் கடின உழைப்பு பிறகு அவங்க வந்து ஓன் ஹவுஸ் அவங்களுக்கான ஒரு வீடு வாங்கிட்டாங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ டாயில் அப்படின்னா கடின உழைப்பு. ஒன் டைம் நான் சொல்கிறேன், என் கூட ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். பாரோ கடன் வாங்கு, எக்ஸ்பிளிசிட் வெளிப்படையாக, ப்ரியாரிட்டி முன்னுரிமை, போர்ட்டபிள் கையடக்கமாக, டாயில் கடின உழைப்பு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் ஈஸி இங்கிலீஷை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.